ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த XEV 9e எப்படி இருக்கு வண்டி. வண்டியோடைய சைஸ் நீங்க பார்க்கலாம் 4.7 மீட்டர்ஸ் லென்த். அவ்வளோ பெரிய ஒரு மேசிவான வண்டியா இருக்கு. இந்த மாதிரி நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். லைட்டா பண்ணீங்கன்னா போதும். ஸ்மார்ட் டெயில்கேட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வாருங்கள் இந்த XEV 9e ரோட்ல இறக்கி பார்த்துருவோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வைடான ஒரு டச் ஸ்க்ரீன் லேஅவுட்டோட நம்ம வந்து இப்போ XEV 9e கேபினில் உட்காந்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய எங்லோ ஃப்ளாக்ஷிப் வெஹிக்கிள். அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஸ்பெக்கு கேபின்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை நான் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவ் மோட்ஸே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸியாக ஒரு பட்டன் கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஷார்ட்கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் அதுக்கு பட்டன் இருக்குது. அப்படி இந்த ஜாய்ஸ்டிக் ஏரியாவில் இந்த பட்டன் இருக்குது, ஷார்ட்கட் பட்டன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் வரும். ரேஞ்ச், எவ்ரிடே அண்ட் ரேஸ் அப்படின்னு இருக்குது. டச் ஸ்க்ரீன் மூலமாக மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும்னு இல்லை, இந்த ஜாய்ஸ்டிக்கு மூலமாகவே நீங்கள் ஆப்ரேட்டும் பண்ணலாம். ஸோ ரேஸு, எவ்ரிடே, ரேஞ்சு போட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னொரு மோடும் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ மோடு இருக்குது. ஸ்னோ அண்ட் ஸ்ட்ரீட் மோட் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கொஞ்சம் ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போது ரேஞ்ச் மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் வண்டி கொடுத்துருக்கும் போது 72% சார்ஜ் இருக்குது. 353 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் ஓடும் இந்த வண்டி அப்படின்னு காட்டுதுங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் 72% சார்ஜ், 353 கிலோமீட்டர் தான் ஓடுன்னு காட்டுது. ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணது இந்த டிஸ்பிளே தாங்க. டிரைவ் அசிஸ்டன்ட்ங்கிற அந்த விண்டோவில் வந்து இந்த டிஸ்பிளே இருக்குது. போக போக என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரேஞ்ச் மோடில் வச்சுட்டேன் அண்ட் கிளம்பலாம். ரைட், செலக்டர் நாப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் இதுலேயே பட்டன் இருக்குது. பிரேக்கில் கால் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரைவ். தட்ஸ் ஆல். ஆட்டோ ஹோல்டு தான். ஸோ இண்டிகேட்டர் போட்டு நான் கால் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரேஞ்ச் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்கானமி மோடு மாதிரி. ஸோ பவர் வந்து அதிகம் எதிர்பார்க்கல நான். ஆனால் அழுத்துனா புல்ஸ் ரியலி ஸ்ட்ராங்கான புல் இருக்குது. எக்கனாமி மோடே எப்படி இருக்குன்னா மீதி மோட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற வண்டி எல்லாமே எப்படிங்கிறத காட்டுது. என்னென்ன வண்டி இருக்குது, பெடஸ்ட்ரியன் உட்பட 2 வீலர்ஸ், பெடஸ்ட்ரியன் எல்லாமே அந்த டிராஃபிக் ஜாமில் எப்படி இருக்குது அதையும் வந்து காட்டுது. அண்ட் நம்ம லைவாக நம்ம வண்டியை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு டெஸ்லா இன்ஸ்பயர்டு ஒரு ஃபீச்சர் மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இப்போ நான் வந்து நேவிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். இதிலே இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது. இதுலேயே ஆல்ரெடி இன்பில்ட் இன்டர்நெட்டும் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆனால் அந்த நேவிகேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், பிரேக்ஸ் பெரிய குழி, ரைட் குவாலிட்டி இஸ் ரியலி குட். 20 inch வீல்ஸாக இருந்தாலும் இட் மாஸ்க்ஸ் இட் வெரி வெல். அதுதான் வந்து இந்த ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனுடைய பெரிய அட்வான்டேஜ். டாக்கிங் அபவுட் இந்த இது ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது இந்த வண்டியில். நேவிகேஷன் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நேவிகேஷன் இல்லாமலுமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வண்டியோடைய லைவ் ஸ்பீடு, அந்த டிரைவ் அசிஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஹெட் அப் டிஸ்பிளேல காட்டுது. ஆனால் நேவிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி HUD அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நம்ம வீடியோ கேம் ஓட்டியிருப்போம் இல்லையா, கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஓட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் திரும்பணும் அப்படிங்கிறது அந்த ஏரோ மார்க்கெல்லாம் கேம்ஸில் வரும். இதுலேயும் அதே மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வந்து எக்ஸ்பென்சிவ் கார்ஸில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மஹேந்திரா இஸ் டூயிங் தட் சூப்பர். நான் எதிர்பார்க்கல. ஓகே, ரைட், இனஃப் அபவுட் தட். நம்ம இப்போ வந்து மீதி விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு பூஸ்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகே, பூஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கு கீழே இங்கே பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1 pedal டிரைவுக்கு ஃபங்க்ஷன். ஸோ 1 pedal டிரைவுக்கு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் 1 pedal டிரைவ் ஆன் அப்படின்னு காட்டும். லைக் நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரீஜன் பிரேக்கிங் எங்கேஜ் ஆகிடும். ஃபுல்லி அந்த ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிடுது, நின்றுது வண்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பிரேக் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட். 1 pedal நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரேக் அடிக்கடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஃபர்தர் மோர் ஏடாஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் எங்கேருந்து ஏடாஸ் யூஸ் பண்ண முடியும். ரைட், சஸ்பென்ஷன் பற்றி பேசினோம்னா
ப்ராப்பரான இடம் இதுதாங்க. நம்ம இப்போ செங்கல்பட்டு நோக்கி போயிட்டுருக்கோம். ரோட்ஸ் ரொம்ப மோசம். ஆனால் இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ராப்பர். நேவிகேஷனை கட் பண்ணிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. 20 inch வீல்ஸாக இருந்தாலும் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அண்ட் மெயினாக கேபின் இன்சுலேஷன் சூப்பர். ட்ரைவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ட்ரைவ் மோட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ட்ரைவ் மோடு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கோடைய ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அதுவுமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், எவ்ரிடேயில் வச்சா கொஞ்சம் மீடியம் வெயிட்டாக இருக்குது, ரேஞ்சில் வச்சுன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்டேரிங். ஓகே, ரேஞ்ச் மோடு தான் இருக்குது, அதனால் ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்டீரிங். எவ்ரிடேயில் வச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுது. லைக் எவ்ரிடேங்கிறது இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிரைவிங். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேஸ் மோடு. ரேஸில் தான் இருக்குது விஷயமே. ரேஸ் செலக்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எல்லாமே ரெட் ஆயிடுது, டிஸ்பிளேயும் ரெட் ஆயிடுது, அண்ட் ஸ்டீரிங் நல்லா ஸ்டிஃப் ஆயிடுது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த லோ ஸ்பீட்லேயே. இத்தனைக்கும் நான் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், 60 தான் போயிட்டுருக்கேன். பட் இதுலேயே ஹெவியான அந்த ஸ்டீரிங் ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ டக்குனு அழுத்தனா இன்ஸ்டன்ட் பவர் டெலிவரி. ஓ மை காட், எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அதாவது 281 ஹார்ஸ் பவர், 210 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 380 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க். வேறு லெவலு. ஆனால் இந்த டார்க்கு, இந்த பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் பை வயர் டெக்னாலஜி. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் இப்போ இருக்கிற இந்த ரோட்டில் நம்மளால் அதெல்லாம் ஓட்டி டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி அதை டெஸ்ட் பண்ணுவோமே. பின்னாடி எதுவும் வண்டி வராத சமயத்தில் நான் இப்போது ஒரு 60 எடுத்துக்கிறேன். 60 ஓகே, 60 போயிட்டு பிரேக் பண்ணுறேன். 3, 2, 1 பிரேக். ஓ மை காட், பின்னாடி வண்டி வரல. சாலிட் பிரேக்கிங். இப்போது இந்த ஸ்பீடில் ஓட்டும்போது இந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குது. நம்ம எனிவே எம்எஸ்பிடி ட்ராக்குக்கு போய் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஓட்டி பார்க்க தான் போகிறோம். ஸோ பார்ப்போம். நம்ம நார்மல் ரோடில் இந்த XEV 90 வந்து ஓட்டணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோடைய MSPT செய்யார் கிட்ட இருக்கிற காஞ்சிபுரம் டெஸ்ட் ட்ராக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் ஹைவே ட்ராக்னு ஒன்று இருக்குது, டெஸ்ட் ட்ராக். நம்ம நார்மல் ரோடில் ஹைவேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரீஜன் மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ரீஜன் யூஸ் பண்ணி L3ல் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரேஞ்ச் மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன்னு வைங்களேன். ஆனால் இப்போது எனக்கு டக்குன்னு பவர் வேணும் போது நீங்கள் பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பூஸ்ட் ஒன்று இருக்குது, பூஸ்ட் ஆன். ஒரு ரெடி டு டேக் ஆஃப். எல்லோரும் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்குங்க. அவ்வளோதான், வித்தின் நோ டைம், அதாவது 6 செகண்ட்ஸில் 100 வந்து தொடும்னு சொல்லுது. நான் அதுக்குள்ளே 130 போயிட்டுருக்கேன். அண்ட் பூஸ்ட் கேன்சல் பண்ணிடுறேன். ஐயோ வண்டி பிச்சுக்கிட்டு போகுதுங்க. இதே ஸ்பீடில் நான் அப்படியே காணர் பண்ணுறேன். ஸோ அப்போ 78 km/h. 70. பாடி கண்ட்ரோல், ஹேண்ட்லிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு பல்கான ஒரு வண்டின்னு கூட நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. இத்தனைக்கும் இந்த வண்டியோடைய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 3 tonsக்கு மேலேயே கூட வரலாம். ஆனால் ஸோ குட், லவ்லியாக போகுது. 100 போயிட்டுருக்கேன். 100 போகிற மாதிரியே தெரில, நார்மலாக இருக்குது. ரேஞ்ச் மோடுங்கிறதுனால ஸ்டீரிங் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் வேறு மோடு சேஞ்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்யூனிகேட்டிவாகவே இருக்கும். கான்க்ரீட்டில் போகும்போதுமே விண்ட் நாய்ஸ் மட்டும்தான் மைல்டாக கேட்குறத தவிர டயர்லேருந்து துளி கூட நாய்ஸ் வரல. நல்ல ப்ரில்லியண்டான டியூனிங். பேட் கான்க்ரீட் பேட்ச் ஒன்று வருது, வேரியபிள் கான்க்ரீட் பேட்ச், அவ்வளோதான். வேற ஒன்றும் அதில் ஒன்றும் தெரியவே இல்லை. இட்ஸ் ஸோ குட். வேவிங்கான ரோடு, இதுலேயும் ஒன்றும் தெரியல. பின்னாடி உங்களுக்கு மைல்டாக நாய்ஸ் வேரியேஷன் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் தெரியவே இல்லை. வெல் ஐசோலேட்டடான ஒரு கேபின், ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட் பேட்சஸ் வருது. ஸோ மேன்ஹோல் கவர்ஸ் அண்ட் நம்பலர்ஸு, இந்த ஆப்போசிட்டு, அவ்வளோதான், அதிலே போயிடுச்சு. ஸோ
உள்ள அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆயிருக்காது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, பட் உள்ள அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகல. மைல்டாக அந்த ஒரு அஞ்சுலேஷன் இருக்க தான் செய்யுது, கொஞ்சம் விட்ட ஸ்பீட் அப்படி. இப்போ பேட் பேட்ச் ஒர்க் போகுதுன்னு தெரியுது, ஆனால் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. ஸோ இங்கே 40ல் போயிட்டுருக்கேன். ஆல் குட். ஸோ ரைட் குவாலிட்டி ரியலி லவ்லியாக பண்ணியிருக்காங்க. ஹாய், இப்போ நம்ம இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறது எப்படி, இந்த யூட்டன் போடுறதுலாம் எப்படி இருக்குது இந்த வண்டின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்க்ளோ பிளாட்ஃபார்மோடைய பெரிய அட்வான்டேஜ் வந்து குட்டி டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 5 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம் போமா. ஸோ இந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து குயிக்காக யூட்டன் போடணும். ஓகே, ஒரு லைட்டாக திருப்பிக்கிறேன். அண்ட் அவ்வளோவே தான், திரும்ப வந்தாச்சு. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப குட்டியாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்னலை சுற்றி நம்ம வரணும். இப்போ ஓகேவா, சிக்னல் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோவே தாங்க, ஈஸியாக திரும்பிடுச்சு. ரோடை விட்டு இறங்க கூட தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக குட்டியாக சுற்றுது. ரியர் வீல் டிரைவ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காம்பேக்டான டர்னிங் ரேடியஸ் கொடுக்குது. 10 மீட்டர் டர்னிங் சர்க்கிள். சூப்பர். ஸோ சிட்டிக்குள்ளே தாராளமாக சூப்பராக ஓட்டலாம், இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் இந்த XEV90. ஸோ நம்ம ஃபைனலி ஹை ஸ்பீட் ட்ராக்குக்கு வந்துட்டோம். கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சு ட்ராக் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் 200 வரைக்கும்லாம் போக முடியுமான்னு தெரியல, பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போவோம். அண்ட் மெயினாக உங்களுக்கு வந்து இந்த லேன் சேஞ்ச் அசிஸ்ட் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்குது, இன்க்ளூடிங் ஹெட் அப் டிஸ்பிளே. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஹெட் அப் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டேன், போவோம். ஐ டோன்ட் திங்க் இப்போ பூஸ்ட் ஒர்க் ஆகாது. ஃபைன், எனிவே போகலாம். Yeah, so 130 and 140. அடுத்த லேனுக்கு போய்க்கலாம். And here we go. இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. அண்ட் சீட்டுக்குள்ளே என்ன தள்ளிடுது. இன்னும் 202 வரைக்கும் போகும் இந்த வண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபீலிங் இஸ் ஸோ அடிக்டிவ். ஓகே, எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போமா? ஃபுல்லாக அழுத்திட்டேன். 178, 180, 187, 190, 192, 95 and 200 டச் பண்ணிட்டேன். பட் ஓகே, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் லெட்ஸ் கோ. ஓ, ரோடு ஈரமாக இருக்கு, ஆனால் கண்ட்ரோல் வேற மாதிரி இருக்குங்க. ரைட். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த லேன் கீப்பிங் அசிஸ்ட் ADAS ஃபங்க்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ க்ரூஸ் வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். ரைட், க்ரூஸ் செட் பண்ணிட்டேன். 117, சரி 120 வச்சுக்கிறேன். 120 km/h ஸ்பீடுக்கு வந்து நான் வந்து க்ரூஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு அதெல்லாமும் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. லேன் சென்டரிங் ஃபங்க்ஷன் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிளே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடுது. ஒரு பெரிய கர்வ் வருதுன்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் பண்ணிடுது. ஸோ தட் எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுவே பார்த்துக்குது. பட் ஸ்டில் க்ரூஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணிடுது. நான் வந்து பிரேக்கிங்கும் கண்ட்ரோல் பண்ணல, ஆக்சலரேஷனும் கண்ட்ரோல் பண்ணல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்சுவல் ரோட்ஸ்லேயே வந்து ஒர்க் ஆகும். இது ஒரு வகையில் ஹைவே அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல். திரும்ப அந்த வளைவை தாண்டி நான் போனதுக்கப்புறம் இட் ரீஆக்டிவேட்ஸ், திரும்பவும் அதே ஸ்பீடுக்கு வந்துடுது. அது நல்லாவே ஃபீல் ஆகும். இட்ஸ் பேக் டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ 100 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ லேன் சென்டரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸுக்கு உள்ளே வச்சுக்கிறது தான் லேன் சென்டரிங். ஸோ அது வந்து ரொம்பவே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வளைவில் காட்டுறேன். ஸோ இது நான் வந்து செகண்ட் லைனில் போய்க்கிறேன். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணாலும் நம்மளை வந்து இந்த லேனை தாண்டி போக விடாது. ஓகேவா? ஸோ அதுவே நம்மளை சென்டரில் ப்ராப்பராக வச்சுக்கும். அந்த வளைவுலையுமே சென்டர்லேயே தான் வச்சுக்கும். இப்போ
பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணல, நான் பிரேக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணல, ஆக்சிலரேஷனும் கண்ட்ரோல் பண்ணல, ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் அதுவே திருப்பிக்குது. இட் டர்ன்ஸ் ஸோ வெல், இட்ஸ் வெரி குட், இட்ஸ் ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு புது டிரைவர் அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் டிரைவர் ரீப்ளேஸ்மெண்ட்டு நினச்சிக்காதீங்க. ஏடாஸ்ங்கிறது இட்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிரைவர். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அப் டிஸ்பிளே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இந்த விஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, இது நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் மட்டும் போட்டால் போதும். அப்படி உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஸ்பேஸ் இருக்குன்னா இண்டிகேட்டர் மட்டும் போட்டால் போதும், லைட்டாக இன்புட் கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக லேன் சேஞ்ச் பண்ணி உங்களை அடுத்த லேனுக்கு கொண்டு போய் அங்கே அந்த லேனில் உங்களை சென்டராக வச்சுக்கும். இது உங்களுக்கு அப்படியே காட்டும் அது எந்த லேனுக்கு போக போகுதுன்னு கூட இந்த ஹெட் அப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இட் ஷோஸ் யூ. ஸோ இட் இஸ் ஸோ குட். சரி, க்ரூஸ் ஆஃப் பண்ணுறேன் அண்ட் லெட்ஸ் பிரஸ் ஆன். யா, இன்ஃபேக்ட் 200 போக முடிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும், பட் போக முடியலையே, மழை. Currently I am doing 164 on this curve, 167. அப்படியே தலையை பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங், வேற மாதிரி இருக்கு. என்னன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டான வண்டிங்கிறதுனால லைட்டாக அந்த ஒரு காற்றடிக்கும் போது சைட்லலாம் காற்றடிச்சதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃப்ளோட்டி ஃபீல் இருக்குது. பட் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிறது இல்லை, ஹேண்ட்லிங் கண்ட்ரோலாக மிஸ் ஆகிறது இல்லை. இட் இஸ் ஸோ ப்ராப்பர்லி குட், அதான் நான் சொல்லுவேன். இட் இஸ் ஆக்சுவலி அடிக்டிவ், அதுதான் உண்மை. நைஸ். சரி, ஹை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஹாய், இப்போ நம்ம இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறது எப்படி, இந்த யூட்டர்ன் போடுறதுலாம் எப்படி இருக்குது இந்த வண்டின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்க்ளோ பிளாட்ஃபார்மோடைய பெரிய அட்வான்டேஜ் வந்து குட்டி டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 5 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம், போமா. ஸோ இந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து குயிக்காக யூட்டர்ன் போடணும். ஓகே, ஒரு லைட்டாக திருப்பிக்கிறேன் அண்ட் அவ்வளோவே தான், திரும்ப வந்தாச்சு. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப குட்டியாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம யூட்டர்ன் கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சிட்டியில் இருக்கிற மாதிரி அந்த குட்டி ரவுண்ட் அபவுட் இது. ஸோ இந்த சிக்னலை சுற்றி நம்ம வரணும் இப்போ. ஓகேவா, சிக்னல் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோவே தாங்க, ஈஸியாக திரும்பிடுச்சு. ரோடை விட்டு இறங்க கூட தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக குட்டியாக சுற்றுது. ரியர் வீல் டிரைவ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காம்பேக்டான டர்னிங் ரேடியஸ் கொடுக்குது. 10 மீட்டர் டர்னிங் சர்க்கிள், சூப்பர். ஸோ சிட்டிக்குள்ளே தாராளமாக சூப்பராக ஓட்டலாம், இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும். இந்த XEV 90 XEV 90 ரியர் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது செம்ம ஸ்பேஷியஸுங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையாக ஒரு லக்ஸரி காருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பிரைட்டான இன்டீரியர்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ், வைடு கிளாஸ் ரூஃப், இன்ஃபினிட்டி கிளாஸ் ரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக மாற்றி விட்டுருது. ஒரு இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் நம்ம இந்த மாதிரி லக்ஸரி எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சில பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து XUV 700 கேரி ஃபார்வர்ட் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு டோர் ஹேண்டில்ஸ், இந்த டோர் பேடோடைய ஓவரால் ஷேப் டிசைன் அதெல்லாம் வந்து XUV 700 மாதிரி இருக்குது. ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறையாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் இது வந்துடுது. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபினிஷ் மெட்டீரியல்ஸ், டோர் பேட்ஸில் இந்த டாப் மெட்டீரியல்லாம் வந்து சாஃப்டாக இருக்குது. பேட் ரோடில் முக்கியமாக போகும்போது ரைடு குவாலிட்டி இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப், ரியரில் மல்டி லிங்க் செட்டப் வருது. மேலும் ஃப்ளாட்டான ஃப்ளோரு, லக்ஸூரியஸாக சூப்பர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே சாய்ச்சிக்கலாம், லைட்டாக சாய்ச்சிக்கலாம். ஸோ சாஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரியர் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மாட்டுறதுக்குமே ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தனி C டைப் சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட், இந்த ரியர் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாட்டு. அண்ட் C டைப் 65 வாட் C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ரியர் AC வென்ட்ஸ் இருக்குது. தனியாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆப்ஷனு, ஃபோன் ஸ்டோரேஜ், ஆர்ம் ரெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இட்ஸ் ஆல் கம்ஃபர்டபுள். ஆனால் இந்த ஆங்கிள் இருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம்,
ரியரில் உங்களுக்கு வந்து பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. லைக் டிரைவர் வந்து பார்த்தாங்கன்னா அங்கே தெரியும் இந்த சீப்லர் ஏரியா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வந்து பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டாக அமையும். அண்ட் வந்து ரியர் விண்டோ வியூன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லாட் மாதிரி தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நானும் காளிதாசன் ட்ராவல் பண்ணிருக்கோம். எங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய விசிபிலிட்டி இல்லை. பெரிய ஹெட்ரெஸ்ட்டும் இங்கே இருக்குங்கிறதுனால மொத்தமாகவே வியூவை வந்து மறைச்சிருது. ஓகே, ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். ஆனால் ஓவரால் வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, ரைடு பண்ணுறதுக்கும் சரி. ஸோ சீரியஸ்லி அமேசிங் ஃபீச்சர் லோடட் ப்ராடக்ட் அண்ட் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பவர், பெர்ஃபார்மன்ஸ், ரைட் குவாலிட்டி எல்லாம் செம்ம சூப்பர். மேற்படி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ஸில் வர்ற மாதிரி இந்த XEV90க்கு ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸில் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அல்லது பார்க் பண்ணிவிட்டு வெளியே வர்றது சிரமம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த XEV90 டிரைவர் இல்லாமலே பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே பார்க் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம். வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியரிங், ஆக்சலரேஷன், பிரேக்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஹேந்திராவுடைய பான் எலக்ட்ரிக் XEV90, அதாவது நார்மலாக நம்ம வந்து லக்ஸரி கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்போம், கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து இந்த ப்ரைஸில் இப்படி ஒரு வண்டி வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே மஹேந்திரா வந்து அவங்களுடைய முழு எஃபர்ட்டையும் இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. ரைட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்பேஸ் வேறு லெவலில் இருக்குது, கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ், கன்வீனியன்ஸ், டெக்னாலஜி, கனெக்டிவிட்டி இங்கேயோ வேறு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ உண்மையாகவே இது ஒரு பெஞ்ச் மார்க் இன் லக்ஸரி அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், பெர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்ட், லக்ஸரி, கன்வீனியன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ எஸ், இந்த XEV90 என்ட்ரி லெவல் வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் மட்டும்தான் இப்போதைக்கு வெளி வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 23 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அண்டர் 24 lakhs அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ட்ரி வேரியண்ட்லேயே பல ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாப் லெவல் இது வந்து பேக் 3 வேரியண்ட். ஸோ இந்த பேக் 3 வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் வந்து வெளிவரணும். அது ஜனவரியில் தான் வரும். அண்ட் ஜனவரியில் தான் இந்த வண்டி ஷோரூம்ஸ்க்கும் வரும். உங்களால் ஓட்டியும் பார்க்க முடியும். அவசியம் வந்த உடனே ஒரு தடவை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வண்டி ட்ரூலி வேர்ல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கீழே பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.